காவிரி பிரச்சனையை பத்தி விஜய் பேசிட்டாருன்னா நான் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றேன் பேசுவாரா? மாண்புமிகு விஜய் பேசுவாரா? இதுல என்ன கால கொடுமை அப்படின்னா, ஒருவேளை ஜெயிச்சிருச்சு, தாவேக்கா ஜெயிச்சிருச்சு, சிங்காநல்லூர் தொகுதியில் பிரச்சனைங்க, பனையூருக்கு வாங்க, கோவை தெற்குல பிரச்சனைங்க, பனையூருக்கு வாங்குங்க, கிணத்துக்கடவுல பிரச்சனைங்க, பனையூருக்கு வாங்குங்க. ஒரு எலைட் பாலிடிக்ஸ். தாவேக்கா என்பது எலைட் பாலிடிக்ஸ் தான், நாட் a people பாலிடிக்ஸ். மக்களுக்கான அரசியலை ஒருபோதும் தாவேக்கா செய்யாது, ஓட்டு அரசியல் தான். வைத்திருக்க 5 கொள்கை தலைவர்களும் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக தான் வைத்திருக்கிறார். ஒரு கொள்கை தலைவர் பத்தி ஒண்ணுமே தெரியாது. வேலுநாச்சியார் தெரியுமா? அஞ்சலை அம்மாள் தெரியுமா? காமராஜர் நான் யாருன்னு தெரியுமா? இப்ப அறிஞர் அண்ணா, கலைஞர், கருணாநிதி, எம்ஜிஆர், சாவர்கர் எல்லாத்தையும் தூக்குவாங்க. ஏன்னா பிச்சு போட்ட எச்சில்களால் நடத்தக்கூடிய கட்சி தான் தாவேக்கா. நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல. ஒரு நிமிடத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் புரட்சியாளர்களையும் போராளிகளையும் உருவாக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. உணவகம் போறோமா வடமாநிலத்தவர்கள், ஒரு பெரிய தொழில் நிறுவனத்துக்கு போறோமா வடமாநிலத்தவர்கள், ஒரு பெரிய ஆடையகத்துக்கு போறோமா வடமாநிலத்தவர்கள், ஒரு பெரிய நகை கடைக்கு போறோமா வடமாநிலத்தவர்கள். எல்லா இடத்திலையும் வடமாநிலத்தவர்கள் என்றால் உறுதியாக அவர்கள் விரட்டி அடிப்பார்கள். ஏன்னா அவர்கள் ஒன்னா நிற்பாங்க. இந்திக்காரன் என்றால் ஆமா நான் இந்திக்காரன் அப்படின்னு சொல்லி வந்து நிப்பா ஒன்னா. ஆனால் எந்த தமிழரும் ஒற்றுமையாக நிற்க மாட்டான். ஏன்? நான் ஆண்ட பரம்பரை. சாதியை சொல்லி மதத்தை சொல்லி பிளவுபட்டு நிற்கின்ற போது தமிழர்களை உறுதியாக இந்த தாய் நிலத்தில் விரட்டி அடிக்கக்கூடிய இடத்திற்கு வடமாநில தொழிலாளர்கள் நகர்வார்கள். நடக்கும். அப்படி நகர்றப்ப என்ன பண்ணுவீங்க? அப்பயும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, மண்ணள்ளி போட போறாருன்னா பாட்டு பாடிட்டு இருக்க போறோம். அதற்கு முன்பே தாய் தமிழ் நிலத்தில் தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். விழித்துக்கொண்டு 2026 என் ஓட்டு உதயசூரியனுக்கு போகாதுங்க, ரெட்டலைக்கு போகாதுங்க, விவசாய சின்னத்துல தான் விழும் என்கின்ற உறுதிப்பாட்டை நாம் எடுத்தால்தான் தமிழ் நிலம் மீளும் வாழும். இல்லைன்னா திரும்பியும் அவ்வளவுதான், மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. இல்லங்க எங்களுக்கு அதிமுக வேணாம், எங்களுக்கு திமுக வேணாம், நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் உங்களுடைய வாக்கு என்று உங்கள் மனதில் எழுந்து விட்டது என்றால் தயவு செய்து போய் உங்கள் இறப்பு சான்றிதழை அப்படியே கையோடு எடுத்துட்டு போய் வாக்ககத்தில் போய் வாக்கு போட்டுருங்க. ஏன்னா திமுகவாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா தான் கொள்ளுவான். இவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே 41 பேரை கொண்டுட்டான். ஆட்சிக்கு வந்தா எத்தனை பேரை கொள்ளுவான்னு கணக்கிலே கிடையாது. என்னடா இருக்கு உனக்கு கொள்கை? என்ன இருக்கு? விவாதிக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை. அந்த கட்சியில் வேற யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும். மாதவர்ஜுனா, லயோலா மணி, இல்லை ராஜ்மோகன், வேற யாராவது ஒருவர் மாணவர் பாசறையிடம் தர்க்கம் செய்து வென்று விட்டால் நாம் தமிழர் கட்சியில் மாணவர் பாசறை இல்ல, ஒண்ணுமே தெரியாதுங்க. அடிப்படை அறிவே கிடையாது. சரி, ஒன்னே ஒன்று தானே. இப்ப மதுரையில போனார், திருப்பரங்குன்றம் விஜய்னு பேசினாரா இல்லையா? இங்க இந்த கூட்டத்துக்குள்ள கண்டிப்பா அணில்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அணில்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான். திருப்பரங்குன்றம் போய் பேசினார்ல, மதுரையில போய் பேசினார்ல, திருப்பரங்குன்றத்துல நான் தான் வேட்பாளர் பேசினார். அங்கேயும் போய் கச்சத்தீவு உரிமையை பேசினார். ஆனால் இன்று வரைக்கும் தமிழ் தேசிய நிலத்தில் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை என்றால் அது நதிநீர் பிரச்சனை தான். இன்னும் வரைக்கும் நாம கர்நாடகா கிட்ட போயும் ஆந்திராவிடமிருந்தும் நாம நதிநீரை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நீர் மேலாண்மையை நீங்க வாக்கு செலுத்தின ஆட்சியாளர்கள் இப்படிதான் வச்சிருக்கிறான். அப்ப தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன், அந்த படம் ஓட வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இன்று வரைக்கும் காவிரி நதிநீர் சிக்கல் குறித்து பேசல. எங்க 41 பேர் செத்து போன விவகாரத்தில் நம்மளை காப்பாற்றி விட்ட பிஜேபி நம் மீது கோபப்படுமோ என்று அறிந்து திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கும் வாய் பேசல. நான் சீமானின் பிள்ளை. ஒன்னே ஒண்ணுதான், விஜயனுடைய கடைசி படம் வருவதற்கு முன்பாக காவிரி பிரச்சனையை பத்தி விஜய் பேசிட்டார்னா நான் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றேன். பேசுவாரா? நாளைக்கு ஈரோட்டில் பேச போறார், பெரியாரை பத்தி தான் பேசுவார். ஏன்னா ஈரோடு மக்களை பத்தி பிரச்சனை தெரியாது. முன்பெல்லாம் நமக்கு எப்படியாப்பட்ட தலைவர்கள் அமைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, துண்டு சீட்டை பார்த்து படிக்கிற தலைவர்கள் தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கொடுமையே நம்மளால தாங்க முடியல, என்னடா பண்றது, இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறமே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் மட்டும், என்னங்க நீங்க துண்டு சீட்டு A4 சீட் எடுத்துட்டு வந்தாரு. அதையும் நாம திட்டின உடனே பரீட்சை பேடையே எடுத்துட்டு வந்துட்டார். தேர்வுக்கு போற மாணவன் கூட 3 மணி நேரம் தேர்வு போகணும்னா ஒரு நாள் 2 நாள் மனப்பாடம் பண்ணி அந்த தேர்வுக்கு போய் எழுதிடுவான். ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவர், நான் தான் சிஎம் அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தர் மக்களினுடைய பிரச்சனையே தன் உள்ளத்திலிருந்து பேச முடியல அப்படின்னா 2026 அவர் வெற்றி பெற்று எப்படி மக்களுக்கு சேவை செய்வார் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சுக்கணும். அப்ப யார் தான் மாற்று தம்பி? எல்லாத்தையும் விமர்சிக்கிறீங்க, எல்லாத்தையும் திட்டுறீங்க, இப்போ நீங்க என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க.
ஒரு மனிதன் சராசரியாக அடிப்படையாக வாழ்வதற்கு 3 இருந்தால் போதும். தரமான மருத்துவம், தரமான குடிநீர், தரமான கல்வி. விஜய்னால கூட இலவசமா நான் கல்வியை தர முடியும் அப்படின்னு சொல்லல. திமுகனால சொல்லிட முடியுமா? நாங்கள் கல்வியை இலவசமாக தருவோம், மருத்துவத்தை இலவசமாக தருவோம். முடியாது. ஏன்? அத்தனை தனியார் கல்வி நிறுவனங்களும் அவன் கையில தான் இருக்கு, அத்தனை தனியார் மருத்துவமனைகளும் அவன் கையில தான் இருக்கு. அப்ப ஒரு மக்கள் நலமோடு வளமோடு இந்த நிலத்தில் வாழ்வதற்கு தேவையான கல்வியும் மருத்துவத்தையும் நல்ல குடிநீரையும் இலவசமாக தருவேன் என்று சொல்பவருக்கு உங்கள் வாக்கா? இல்லை என்றால் உன் வாக்கிற்கு வெறும் பணம் மட்டும்தான், உன் வாழ்க்கை எனக்கு முக்கியமில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உங்கள் வாக்கா என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கோவை ஒரு காலத்துல சூழலில் வளம் நிறைந்த மண்ணாக இருந்தது. பெரும் தமிழின பெரும் முதலாளிகளை கொண்ட மண்ணாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மாறி மாற்று மொழியினரை கொண்ட, மாற்று மொழி பொருளாதார பின்னணியை கொண்டவர்களை மண்ணாக இந்த கோவை மண் மாறிடுச்சு. அதற்கும் நாம தான் காரணம். எவ்வளவோ சொன்னோம், தயவு செய்து நடிகரை பின்பற்றாதீங்க. கோவை மக்கள் மீது எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசனுக்கு போய் 50,000 வாக்கு போட்டீங்களே, மக்கள் நீதி மையத்துக்கு போய் அவ்வளவு வாக்கு சதவீதத்தை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு உண்மையிலேயே கோவை மக்கள் மீது எனக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. ஏன்னா கமலஹாசன் சாதாரணமா பேசினாலே நம்ம யாருக்கும் புரியாது. அவர் தேர்தல் அரசியல் களத்தில் பேசி ஒரு முதலமைச்சராகி நம்மளை எல்லாம் மீட்டெடுத்துருவார்னு நம்பி மக்கள் நீதி மையம் அதிக வாக்கு சதவீதம் வாங்கின மாவட்டமே இந்த கோவை மாவட்டம் தான். அப்போ ஒரு நடிகனை பின்பற்றக்கூடிய மாவட்டமாக கோவை மாவட்டம் மாறி போயிடுச்சா அப்படின்ற அச்சமெல்லாம் எங்களுக்கு எழுந்தது. ஆனா அப்படி நீங்கள் நம்பி வாக்கு செலுத்திய கமலஹாசன் இன்னைக்கு எங்க போய் நிற்கிறார், யாரிடத்தில் நிற்கிறார் என்பதான் முக்கியம். திமுகவில் போய் தன் ஆரம்பித்த கட்சியை எதற்காக ஆரம்பித்தாரோ அந்த கட்சி திமுக போய் அடங்க வச்சுட்டார். அதற்கு பிறகாக சரி திமுக தான் இப்படி கொடுமையான ஆட்சி கொடுக்குது, திமுக சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாவது கொஞ்சமாவது தான் கொண்ட கொள்கைக்கு நியதியாக இருப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாம் கூட்டணிக்காக இருப்பவர்கள் அல்ல, நிச்சயம் மக்களுக்காக நிற்பார்கள் என்று நம்பினோம். அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கருத்தியல் வலிமை கொண்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. அப்படி சொல்லப்பட்ட கட்சிகளுக்கு நாம வாக்கு செலுத்துறோம். உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகள் எல்லாம் தயவு செய்து கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க. ஏனென்றால் கம்யூனிசம் என்கின்ற ஒரு தத்துவத்தை பேசுவதற்கு தகுதியற்ற கட்சிகளாக தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாறிவிட்டது. ஏன்? உழைக்கின்ற மக்களின் பக்கம் நிற்காது. இன்று வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் தலைநகரில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கம்யூனிஸ்ட் கூட போய் அந்த மக்கள் கூட நிக்கல. துப்பு கெட்டு போயிட்ட, வக்கு கெட்டு போயிட்ட. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் தாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தூதுவர், திருமாவளவன் தாங்க தூதுவர் அப்படிலாம் பேசுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கல. காரணம் என்ன அப்படின்னா முழுக்க திமுகவிற்கு முட்டு கொடுக்கக்கூடிய கட்சிகளாக இந்த 2 கூட்டணி கட்சிகளும் மாறி போச்சு. மற்ற கூட்டணி கட்சியில அது கட்சியே இல்ல. ஒத்த சீட்டுக்கு போய் உருவானுங்க. ஐயா சீட்டு கொடுங்க இந்த தேர்தல் களத்துல அப்படின்னு. அப்ப நம்பி ஒவ்வொரு இடத்திலும் ஏமாறுந்த மக்களாக நாம் நிற்கிறோம், ஏதிலிகளாக நாம் நிற்கிறோம். சொந்த தாய் நிலத்திலேயே தமிழனை அடித்தால் கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லைங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு மொழியியல் சார்ந்த பிரச்சனை. தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது, அது உண்மையிலேயே வரலாற்று கூற்றுப்படி சரி. ஆனால் தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்று பேசுவதற்கு தமிழ்நாட்டில் சீமான் என்கின்ற ஒற்றை நபரை தவிர்த்து விட்டு வேற ஆளுமைகளே கிடையாது, வேற கட்சி தலைவரே கிடையாது. உன் மொழி செத்து போச்சு, உன் இனம் செத்து போச்சு, உன் வளம் கெட்டு போச்சு. ஆனா இது எல்லாத்தையும் பேசினா நாம் தமிழர் கட்சி பேசினா விமர்சிப்பான். திரள் நிதி வாங்குறீங்க, கடல் கிட்ட போய் பேசுறீங்க, மரம் கிட்ட போய் பேசுறீங்க, மாடுக்கெல்லாம் மாநாடு நடத்துறீங்களே அப்படின்னு. உண்மையிலேயே இந்த மரம், இந்த மலை, இந்த காடு, இந்த கடல் இதுக்கெல்லாம் மாநாடு நடத்துவதை விமர்சிக்கக்கூடியவர்கள், கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்கள், உண்மையிலேயே உங்களுக்கு அறிவு என்று ஒன்று இருந்தால் தயவு செய்து தண்ணீரை பருகாதீர்கள். தயவு செய்து மரம் தருகின்ற ஆக்சிஜனை சுவாசிக்காதீர்கள். கடல் தரக்கூடிய மேகங்களால் பொழிகின்ற மழையை நீங்கள் பெறாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு தான் அதுக்கெல்லாம் மாநாடு நடத்தினா அதுக்கெல்லாம் பேசினா பிடிக்காது. சூழலியல் சார்ந்து பேசக்கூடிய அரசியலே பிடிக்காத மக்கள் எப்படிங்க கருத்தியலா பேசக்கூடிய கட்சியை ஆதரிப்பீங்க? மாறணும், எல்லாமும் மாறணும். அதற்கு இறுதி வாய்ப்பாக தமிழர்களுக்கென்று ஒரு இறுதி வாய்ப்பு என்று ஒன்று இருந்தால் அது 2026 சட்டமன்ற தேர்தல் தான். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே சீமானாகிய நான் என்ற ஒரு குரல் ஒலிக்கின்ற போது ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய பிரச்சனையும் தீர்க்கப்படும். இன்னும் குறிப்பாக இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எங்களின் சார்பாக, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளரான அருமையண்ணன் நேரு அவர்கள் வென்றுவிட்டார் என்றால் ஒட்டுமொத்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சனையும் தீரும். இதை நாங்கள் உறுதிபாடாக சொல்லுகிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் தான். எங்களிடத்தில் பணம் இல்லை, பொருளாதார வலிமை இல்லை, எதுவுமே இல்லைதான். ஆனால் எங்களை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் ஒண்ணுமே கிடையாது.
ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பாரதிய பேசணுமா இந்த பக்கம் வைத்தறிச்சல்ல வரும், இங்கிட்டு சூழலியல் அரசியல் பேசுறோமா அதுக்கும் பொங்கி வருவான், திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை பத்தி பேசுறோமா இங்கிட்டு பொங்கி வருவார்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் பேசுகின்ற பொழுதும் எல்லோரும் எங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் முதன்மையான எதிர்கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான். அது நாளை தமிழ்நாட்டின் முதன்மையான ஆளுங்கட்சியாக மாறும், மக்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை செலுத்தி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை வெல்ல வையுங்கள். களம் நமதாகட்டும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம்.